இதை ஏன் நாம் தேடுகிறோம் என்றால், இந்த உலகத்தில் மனிதர்களை மாற்றணும் என்றால் திருக்குர்ஆன் மட்டும்தான் இதை மாற்றலாம். வேற எந்த புத்தகத்தாலும் மாற்ற இயலாது, எந்த பல்கலைக்கழகத்தாலும் மாற்ற இயலாது. இது ப்ரூஃப் பண்ணப்பட்டாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளோடு நான் முடித்துக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், மூமினுடைய விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியம் உண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின்களுடைய விஷயம் ஆச்சரியம். இப்போ நான் வாகனத்தில் போகிறேன்னு வைங்க, அல்லது நீங்கள் போகிறீங்க, ஒரு டவுனுக்கு போகணும், ஒரு காட்டை தாண்டிட்டு தான் டவுனுக்கு போகணும்னு வைங்க. போகிற வழியில் நடுக்காடு, கடும் பயங்கரமான காடு, அதில் காட்டில் கார் நின்றுட்டு வைங்க, வாகனம் நின்றுட்டு வைங்க, என்ன சரி வந்துச்சுன்னா பெரிய ஆபத்து, ஒரு மனுஷனும் இல்லாத இடம். ஆனால் அதாவது கல்லர்கள் இருக்கிறாங்க, வேற வேற விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புள்ள இடம். வாகனம் நின்றுட்டு பெச்சாகிட்டு, இப்போ பெச்சாகினா அதில் இறங்கினவன் தடமாறுவான். என்னப்பா பண்ணுறது, பெச்சாகிட்டு இப்போ எங்களுக்கு ஒன்றும் பண்ணலாது. அந்த காருக்குள்ளே ஸ்பியாவில் இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு ஆள் என்ன சொல்ல, டோன்ட் வரி, பயப்படாதீங்க, எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. கலட்டி ரோதையை கலட்டி உள்ளுக்குள்ளே இன்னொன்று இருக்குது, அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு அதை போடுவோம், என்கிட்ட எக்யூப்மெண்ட்டும் இருக்குது, பயப்படாதீங்க, 10 நிமிஷம் வேலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இந்த காடை தாண்டி டவுனுக்கு போகலாம். ஏன்? நம்மிடம் தீர்வு இருந்தால் நம்ம பயப்பட மாட்டோம். அந்த இடத்துல ஸ்பியாவில் இல்லை, ஒண்ணுமே இல்லை, இன்னும் 100 கிலோமீட்டர் காடை தாண்டறதுக்கு இருக்குது. அதி பயங்கரமான ஒரு இடத்துல தட்டத்தனியா நின்றுட்டோம், சாப்பாடு இல்லை, ஹோட்டல் இல்லைண்டா, திணறி போயிடுவான், பயந்து போயிடுவான் மனுஷன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மனித வாழ்க்கை அப்படிதான். இந்த வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும், இப்போ சிரிச்சிட்டு இருக்கிறவர் திடீரென்று மகரிபு தொழுகைக்கு அசான் சொல்கிற நேரம், சந்தோஷமா வாயில ஈச்சப்பழத்தை போட்டு பிஸ்மில்லான்னு சொல்கிற நேரம், 7 மணி ஆவப்போக்கில் பாப்பாவுக்கு கேள்விப்படுவது மகன் ஆக்சிடென்ட் ஆகி மவுத்தண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சிரிப்பு எவ்வளவு நேரம் இருந்தது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அவர்களுக்கு மட்டும்தானா? இன்னொரு குடும்பத்துக்கு மட்டும்தானா? எங்களுக்கு வராதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் அல்லாஹ் உருண்டோட செய்கிறான். அதனால இந்த பிரச்சனை துனியாவில் வரும். யாராவது துனியாவில் இந்த பிரச்சனை வராதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜன்னாவில் வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஜன்னாவில் மட்டும்தான் பிரச்சனை இல்லை, இந்த துனியாவில் இந்த பிரச்சனை வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அஜபன், ஆச்சரியம். எது ஆச்சரியம்? மூமினுடைய எல்லா காரியமும் ஆச்சரியம் பண்றாங்க. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், எல்லா விஷயமும் அவனுக்கு நலமா நடக்குமா. நான் சொன்னேனே, காரில் பெச்சாயிட்டுன்னு வைங்க, இப்போ பெச்சானா டோன்ட் வெரிப்பா, உள்ளுக்குள்ள ஸ்பியாவில் இருக்குன்னு சொன்ன மாதிரி மூமினுக்கு எது நடந்தாலும் ஹைரன்ட்டாங்க. பெருமானார் ஹைரண்டால். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த சபையில் உள்ளவங்கள்ட்ட கேட்குறேன், இப்படி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது, நீங்கள் ஒவ்வொன்றா படித்து பாருங்க. கல்பை பற்றி ரசூலுல்லாஹ் அற்புதமாக பேசினார்கள். ஒரு மூமினுக்கு எது நடந்தாலும் ஹைர். பெருமானார் போய் சொல்லுவார்களா? பெருமானார் நாவசித்து போய் சொல்லுவார்களா? நீங்கள் மூமினாக இருந்தால், நான் மூமினாக இருந்தா, எங்க வீட்டில் எது நடந்தாலும் ஹைர். மதீனாவில் ஒவ்வொரு வீட்டிலையுமே அந்த விளக்கு பத்தி கொண்டிருந்தது. அவருடைய கல்புகள் நூறம் முபீனா, தெளிவான நூறால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த சஹாபாக்களுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. ஏண்டா அவர்கள் சொன்னார்கள், இன்ன அம்ரஹு குல்லு கைர், எல்லா செயல்களும் எல்லா விஷயமும் கைரன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். புழுந்தியா, கால் உடைஞ்சிட்டா கைரப்பா, கிட்னி போச்சா கைரப்பா. ஒரு மூமினுக்கு எல்லாம் கைர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ். ரமலானில் ஒரு ஊருக்கு நான் ரமலானுக்கு முன்னாடி ஒரு இடத்துல எனக்கு கடுமையான பிஸி ஷெடியூல், ஒரு நிகழ்ச்சி முடிய மறுநிகழ்ச்சி முடிய மறுநிகழ்ச்சி. இந்த தடவை ரமலானுக்கு முன்னாடி கடுமையான ஷெடியூல். ஏண்டா இதுதான் பல ஆண்டுகளுக்கு பிறகு ரமலானுக்கு முன்னாடி மக்கள் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுற ஒரு இயர். ஒரு பிரச்சனை முடிய ஒரு பிரச்சனை இலங்கைக்கு வந்து இந்த ஆண்டு தான் நிறைய பயான் நிகழ்ச்சி. அதில் ஒரு கோல், அடுத்த நாள் நான் வேற ஊர் பிரயாணம் செய்யணும், நைட்டில் ராத்திரிக்கு அங்கே போய் சேர சுபகம் ஆகும். நான் ஆல்ரெடி நிறைய நிகழ்ச்சி முடிச்சிருக்கேன், நைட் நிகழ்ச்சி கேட்குறாரு. நான் உண்மையாக கொடுக்குற ஐடியா இல்லை, என்னால் டயர்ட். நான் ஃபோன் எடுத்து இஸ்லாம் அலைக்கன்னு கேட்டு சும்மா கேட்டேன், எப்படி சோமா இருக்கிறீங்களான்னு. அவர் சொன்னார், என் கிட்னி 2மே ஃபெயிலியர் ஆகிட்டு, துவா செய்யுங்கண்டார். அவர் கேட்ட நிகழ்ச்சி எனக்கு மறுக்க முடியலை. நான் உடனே சரின்ட்டேன், நான் வருவேண்ட, நிச்சயமாக உங்கள் ஊருக்கு வருவேண்ட. நிகழ்ச்சிக்கு அவரால் வர முடியலை. நான் பயான் முடிஞ்சு போட்டு அவங்க ஊருக்கு போய் பார்க்குறேன், வீட்டுக்கு போய் பார்க்குறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய கால் வீங்கி இருக்குது. இப்படி பிறல்றவர் அடுத்த பக்கம் பிறலேறாது. அவரால் ஃபோனை காதில் வச்சா பேசலும். பல தடவை வருவீங்களான்னு கேட்டார்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நான் அவரை பார்த்து சொன்னேன், இந்த படுக்கையில இருந்து தஅவாவுடைய கல்புல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் உண்டா, நான் இந்த ஊருக்கு வராட்டி அல்லாஹ் என்னை குற்றம் பிடிப்பான். உங்க கால் வீங்கி உங்களால உட்கார இயலாது, உங்களால படுக்க இயலாது, வருவீங்களா எங்க ஊர் மக்களுக்கு வேணும் என்று துடிக்கிறீர்களே, இந்த உணர்வுக்கு நான் உங்களுக்கு வரவில்லை என்றால் இந்த ஊருக்கு வந்து பயான் பண்ணலாம். அல்லாஹ் எனக்கு காலை தந்திருக்கிறான், உடல் ராகத்தை தந்திருக்கிறான். ஆச்சரியமாக இருந்துச்சு, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. வல்லாஹி அவரால் உட்கார்ந்து என்னோட பேச முடியல. அவரோட நிறைய நேரம் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி குருநாகல்ல இருந்து சம்மாந்துறை வரைக்கும் போறார். அவருடைய லொரியில் நான் கேட்டேன், எப்படி போறீங்க, வருத்தமா இல்லையா? மெட்ரஸை வைப்பாங்க, என்ன தூக்கி வைப்பாங்க, போற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது, வர்ற வரைக்கும் தெரியாது. அல்லாஹ் போதும் என்றேன். ரப்பு உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்க தான் இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு போட்டீங்க, உங்களை படுக்க போட்டு உங்களுக்குரிய சல்லியையும் தந்து உங்க நோய்க்குரிய பணத்தையும் தந்து உங்க குடும்பத்தாருக்குரிய பணத்தையும் அல்லாஹ் கொடுக்கலையா, அவங்க பசியிலையான்னு கேட்டு ரப்பு உங்களுக்கு தந்த ரிஸ்க பாருங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் உஷாரா நிக்கிற நேரம் அவர் தஅவா செய்யறது வேற, பள்ளிக்கே வராத நேரம் நம்ம ஊர் மக்கள் பள்ளிக்கு வரணும் என்று துடிக்கிறாரே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமின் அல்லாஹ்வோட கோபப்பட மாட்டான். இறைவா என் கிட்னி எல்லாமே முடிஞ்சா இதுக்கு மேல என்ன, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்கல, ரப்புடைய மார்க்கம் நிலை பெற வேண்டும் என்பதற்கு துடிக்கும் உள்ளங்களை நான் பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு இந்த கல்பை கொடுத்தால் அவன் அத்தனையும் நலவாக பார்க்க ஆரம்பிப்பான். இறைவா ஒரு நாளும் நீ என்னை குழியில் போட மாட்டாய், நீ எனக்கு துரோகம் செய்ய மாட்டாய். மூசா நபியோட கவும் கேட்டாங்க. நைட்டோட நைட்டா போய் கடல் குறுக்க நிற்கிற நேரம், பனு இஸ்ரேல் எல்லாம் நின்றுட்டு இருக்கிற நேரம், அவ்வளோ அதிசயத்தை பார்த்த பனு இஸ்ரேல் கேட்குறாங்க, பின்னாடி ஃபிரௌன் பட்டாளம் வர்ற வேகம் தெரியுது. மூசா இன்னா லமுதுரக்கு மாட்டிட்டோம், சும்மா வீட்டில் இருக்கேன்ச்சு, எங்களை கூட்டிட்டு வந்து கடல் நிற்குது, பின்னாடி வர்றான் ஃபிரௌன், மாட்டிட்டோம் மூசா. மூசா நபிக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. இவ்வளோ நாளை கைத்தடியை போட்டால் பாம்பா மாறிக்குது, கைத்தடியை கீழே போட்டு பாம்பு தான் நடந்திருக்கு. மூசா நபி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தி, என் ரப்பு என்னோடு இருக்கிறார், எனக்கு வழிகாட்டும். இதுதான் கல்புக்கு கொடுக்குற சஜஷன்ஸ். குர்ஆனை நீங்கள் ஓதி முடிச்சிட்டிங்கண்டா அது வரும், குர்ஆனை நீங்கள் படிக்க போக்கில் இது வரும். இது சும்மா வந்து இப்படி பேசிட்டு போக வராது. திரும்ப 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 குர்ஆனில் லைத்து வாழணும், குர்ஆன் வாழ்க்கையாக மாறணும். அவர் சொல்லுகிறார், இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தி. கடல் முன்னுக்கு நின்று யாருக்காவது சொல்லலுமா? ஃபிரௌன் பட பின்னாடி வரப்போக்கில் என் ரப்பு என்னோடு இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான். அப்ப வருகுது வஹி, அடிங்க, கைத்தடியை கீழே அடிச்ச உடனே குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம், கடல் பிளந்து ஒவ்வொன்று மலை மாறி நிக்குது. போங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற பாடத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறார். ரப்பி ஒரு மூமினுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், ஒரு நாளும் யுதுலமுன ஃபதீலா, காட்டு அளவும் நாங்கள் அநியாயம் செய்ய மாட்டோம், அநியாயம் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால சொல்றேன், வலைஸ ஸாக்கலி அஹதின் இல்லா லில் முஃமின். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாமே நல்லவன்னு சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், சொல்லி போட்டு சொல்றாங்க, ஏய் கொஞ்சம் இருங்கப்பா, எல்லாம் நல்லவண்டா யாருக்கு? யாருக்கு? வலைஸ ஸாக்க இல்லா லி அஹதி இல்லா லி அஹதின் இல்லா லில் முஃமின். ஒரு மூமினை தவிர மற்ற யாருக்கு இல்லை, மூமினுக்கு மட்டும்தான். எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? எல்லாமே நல்ல மூமினுக்கு. அப்படி சொல்ல, எல்லாமே நல்லோம். திரும்ப சொல்றாங்க, மூமினுக்கு மட்டும்தான், காஃபிருக்கு இல்லை, அவனுக்கு கெட்டதுதான். மூமினுக்கு தான் உலகத்தில் நடக்கிற எல்லாமே நன்மைன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் அஸாபத்து ஸர்ரா, அவனுக்கு ஏதாவது சக்கர, ஏதாவது சந்தோஷம் நடந்தா நான் தான், என்னால தான், எனக்கு தான், நான் தான். சக்கரை உடனே யா அல்லாஹ் நீ தான், யா அல்லாஹ் உனக்கு எப்படி சுக்குர் செய்யணும், யா அல்லாஹ் 2 ரக்காத் தொழட்டுமா? சுக்குர் செய்வதுக்கு இடம் தேடுவோம். அன்பு சகோதரர்களே, ரமலானில் ஒரு கால் வருது, ஒரு உம்மா பேசினாங்க, சுக்குர் செய்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ சுக்குர் செய்யணும்னு அந்த ஃபோனில் நான் புரிஞ்சுக்கொண்டேன். அந்த மாதிரி நல்லா படித்த ஒரு உம்மா, அவள் கேம்பஸ் போயிருக்கிறாள், அவள் பேச்சில் விளங்குது, அவள் தைரியமாக பேசுகிறான். இந்த பக்கம் என் கண் கலங்குது. அவள் சொல்கிறா, எங்கள் மகளுக்கு 2 கண்ணும் தெரியாமல் போச்சு, எங்கள் மகள் ப்ளூ ஐஸ், சின்னத்தில் பிறக்க போக்கல அவ்வளோ அழகு, அந்த கண்ணை பார்க்கல அப்படி பசந்து, ஆனால் அந்த கண்ணை டச் பண்ணினா கண்ணு பொட்டையாக போயிடும், குருடா போயிடும். எங்கள் மகள் சின்ன காலத்தில் ஒரு கண்ணு போச்சு, எங்களுக்கு எல்லாம் தோட்டம் துறவெல்லாம் தந்திருந்தான், எல்லாம் விற்றோம், இந்தியா வரைக்கும் போனோம், 2வது கண்ணை பாதுகாக்கணும் என்பதுக்கு எல்லாமே செஞ்சோம். எங்கள் மகள் குமராகி 3 மாதம், அதில்
இப்போ கொஞ்சம் கண்ணாடி போடுவா, ஒரு கண்ணால் தான் நல்லா படிப்பா. அன்றைக்கு சுபகுக்கு எழும்பிட்டா, எழும்பி நைட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா, புக்கெல்லாம் ஸ்கூல் போகணுமென்று ரெடி ஆகிட்டா. ரெடியாகி எங்கள் மகள் வர்றா. எங்கள் வீட்டில் எங்கள் வாப்பா சொல்கிறவங்க வாப்பா, எங்கள் வாப்பாக்கு 74 வயசு. அவர் பெரலைஸ், நடக்க மாட்டார், பழமையாக எழும்ப மாட்டார். அந்த நேரத்தில் அவரால் இயலாது. அன்றைக்கு பார்த்து அவர் எழும்பியிருக்கிறார். எங்கள் மகன் கண்ணாடியை கழட்டிட்டு தான் வெளியே போவா, ஒரு கண்ணு தான். ஆனால் அந்த கண்ணு பாதுகாப்பதுக்காக ஸ்கூல் வரைக்கும் போய் நின்றனா. டீச்சர்ஸ்மார்கள் பெருசாகிற வரைக்கும் சொன்னாங்க, போங்க இப்போ போதும், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். மகள்கிட்ட கண்ணு எதுவும் நடக்கக்கூடாது என்பதுக்கு அப்படி நின்றேன். சுபகு தொழுகைக்கு உதுவெடுத்துட்டு வர்ற மகள் எங்கள் வாப்பாட்ட முட்டிட்டான். முட்டினவோட கண்ணு டேமேஜ் ஆகிட்டு. நாங்கள் எடுத்து எல்லா இடத்துலையும் போனோம். டாக்டர்ஸ்மார்கள் சொன்னாங்க, பார்த்துட்டு கண்ணு பாதுகாக்க முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ அவள் வீட்டில் இல்லை, கிளினிக் போயிருக்கிற வாப்பாவோட. அதனால தான் நான் உங்கள்கிட்ட எடுத்து பேசுகிறேன், அவள் வச்சுட்டு பேச இயலாது. எங்கள் மகள் தேம்பி தேம்பி அழுகுறா. அவங்க பயான் நிறைய கேட்பா, நானும் கேட்பேன். பயான் கேட்டு கொஞ்சம் அமைதியாகிறனால ஃபோனில் பேசலாமான்னு கேட்க உங்கள்கிட்ட எடுத்து அவள் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறா. அல்ல நாளைக்கே என் கண் பார்வையை தந்துருவானம்மான்னு கேட்குறா. இப்போ படுத்த படுக்கையில் நிற்கிறா. வாங்கம்மா, நாங்கள் சாட்சி வீட்டுக்கு போகமாண்டா. நான் என்னம்மா செய்ய, எனக்கு தான் யாரையுமே பார்க்க இயலாதேம்மா, நான் என்ன பார்க்கமான்னு கேட்குறா. வாங்கம்மா, உடுப்பு வாங்கி தரேன்னு கேட்குற நேரம் எனக்கு உடுப்பு கலர் விளங்காதேம்மா, நான் எந்த உடுப்புமா போட என்று எனக்கு என்னத்துக்குமா. அல்ல நான் கனவு காண்ற மாதிரி இருக்குதுமா, நாளைக்கே பார்வை வந்துருமான்னு கேட்குறா. நான் என்ன பதில் கொடுக்க, நான் என்ன செய்ய, என்னால் எதுவும் செய்ய முடியல. நான் சொல்கிறேன், அல்லாஹ் தருவாம்மா, நம்பிக்கை இழக்காதீங்கம்மான்னு அந்த தாய் பேசுகிறா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒரு சம்பவம் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த பார்வையை தந்ததின் பெருமதியை நாம் புரியலாம். சுக்கூர் செய்வதற்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பை சுக்கூர் செய்யாமல் எப்படி வாழுவதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சகோதரர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஜும்மா முடிய அவருடைய வீட்டுக்கு எனக்கு சாப்பாடுக்கு போட்டார். ரொம்ப மாஷா அல்லாஹ் திடகாத்திரமானவரா, சந்தோஷமா நானும் இன்னும் சிலர்களும் அந்த ஏரியாவில் உள்ள ஜும்மா செஞ்ச மௌலைமாரெல்லாம் வந்திருந்தாங்க புத்தளத்து. அவர் வீட்டில் சாப்பாடு, சிரித்து பேசினார். ஒரு 4 மாதம் போகல, ஃபோன் கால் வருகுது. அவர் ஹாஸ்பிட்டலில் துவா செய்யுங்க, கடுமையான இதில் இருக்கிறார். திரும்ப போய் அவரை சந்திக்கிற நேரம் எப்படி நின்று திடகாத்திரமாக நின்றாருடைய 2 காலும் எடுத்து, 2 காலும் இல்லை. அவர் அப்படியே படுத்த படுக்கையில் அவரை அதே வீட்டில் எந்த வீட்டில் போய் சாப்பிட்டனோ, எந்த வீட்டில் நின்று சாப்பிடுங்கன்னு தந்தாரோ, அவருடைய 2 காலும் இல்லாமல் என்றார். சொன்னார் அழுது கொண்டு, அல்லாஹ் காலுடைய பெருமதியை சொல்லுகிறான் என்றார். அவருக்கு கிருதியாக நான் போன ஜும்மாவிலே அவரை கொண்டு வந்து ஜும்மாவிலே வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினுக்கு அல்லாஹ் ஏது செய்தாலும் அந்த மூமின் அந்த நேரத்தில் இறைவன் இவ்வளவு காலம் எனக்கு தந்த காலின் பெருமதியை உணர்கிறேன் என்கிறார். இன்அம்ரஹு குல்லஹு கைர், ஒரு மூமினுக்கு எல்லாமே கைர். அது ஏன் என்பதை அல்லாஹ் பிறகு சொல்லுவான். இன் அசாபத்து சர்ரா ஷக்கர, அவருக்கு ஏதாவது நலவு நடந்து விட்டால், இறைவா நான் இல்லை, இறைவா நீ, இறைவா இது என்னுடைய ஆற்றல் இல்லை, இறைவா நீ தந்தது, இறைவா எல்லாத்தையும் அல்லாஹ்விடம் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி செலுத்த 2 ரக்காத்து தொழணுமா, தர்மம் கொடுக்கட்டுமா தேடுவார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஃபகான கைரல்லா ரசூல்லா சொல்கிறாங்க. மந்திரத்தை சொன்ன உடனே வீட்டுக்கு போய் இன்றைக்கு சம்பாத்தியம் நிறைய கிடச்சிட்டு வைஃப் கையில் கொடுத்துட்டு, ஏன் திறமை இல்லை, ரப்பு போட்டது, தொழுவுங்கம்மா, நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தொழுவோம்மா. அவர் சுக்கூர் செய்கிறார். ஃபகான கைரல்லா, அவருக்கு அது சிறந்ததாக மாறுதுண்டாங்க ரசூலுல்லாஹ், சிறந்ததாக மாறுதுண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வைன் அஸாபத்துல் வர்ரா, அவருக்கு ஒரு தீங்கு அவரை தொடுவது, அவருக்கு ஒரு கஷ்டம் வருகிறது, அவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, சபர, அவர் பொறுமையாக நிற்கிறார். என்ன பொறுமை? அல்லாஹ் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவான், அதுக்கு நாள் எண்ணுகிறேன், நிச்சயமா அல்லாஹ் கொண்டு வருவான். நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், சிறந்த பாதுகாவலன், சிறந்த உதவியாளன் வேற எவனும் இல்லை. அந்த உணர்வோடு இருக்கிறார். ஃபகான கைரல்லா, அவருக்கு அது நலவாக மாறுகிறது என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய என்ன சித்தாந்தத்தில் இந்த கல்பு இயங்குது என்ற ரகசியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் நிறைய பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.